மக்கள் அனைவருக்கும் வணக்கம். திமுகவை காட்டிக் கொடுக்க தயாராகி விட்டனர் அரசு அதிகாரிகள். இப்படிப்பட்ட ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் வெளியாகி இருக்கிறது. இதை பற்றி தான் இந்த பதிவுல நாம பேசப்போம். தமிழ்நாட்டு அரசியல்ல திமுக, அதிமுக என்ற இரு பெரும் திராவிட கட்சிகள். இந்த திராவிட கட்சிகள் மாறி மாறி ஆட்சி செய்யும் பொழுது, இந்த அரசு அதிகாரிகள் பாத்தீங்கன்னா, இந்த அரசியல்வாதிகளின் ஊழலுக்கும் கொள்ளையடிப்பதற்கும் துணை போவாங்க. அதாவது அரசு அதிகாரிகள்ல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2 விதமான டீம் இருக்கு. ஒன்று திமுக ஆதரவு அதிகாரிகள் டீம். இன்னொன்று அதிமுக ஆதரவு அதிகாரிகள் டீம். இதை நீங்க வெளிப்படையா பார்க்கணும் அப்படின்னா, போக்குவரத்து சங்கத்துல எல்லாம் போய் பாத்தீங்க, தொழிலாளர் சங்கத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா, அண்ணா தொழிற்சங்கம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். திமுகவுக்கு ஒரு தனி தொழிற்சங்கம் இருக்கும். சோ இதுதான் வெளிப்படையான எக்ஸாம்பிள். இது பாத்தீங்கன்னா அரசு துறைகள்ல எல்லா துறைகளிலும் இருக்கும். இபி டிபார்ட்மெண்ட்ல இருந்து, போக்குவரத்து துறையில இருந்து, ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல இருந்து, அதாவது இந்த ஸ்கூல் வாத்தியாரு, காலேஜ் வாத்தியாருங்க, இந்த டிபார்ட்மெண்ட் வரைக்கும் அரசாங்கத்தோட அத்துணை துறைகளிலும் திமுக ஆதரவு அதிகாரிகள், அதிமுக ஆதரவு அதிகாரிகள், இப்படி 2 விதமா பிரிஞ்சு இருப்பாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் திமுகவும் ஆட்சிக்கு வரல, அதிமுகவும் ஆட்சிக்கு வரல. திடீர்னு 3வதா ஒரு கட்சி தமிழ்நாட்டுல ஆட்சியை பிடிச்சிருச்சு. இதனால அதிர்ந்து போன அதிகாரிகள், என்னடா இது, ஒண்ணு திமுக காரங்க ஆளட்டும், அவங்க வரும்போது அவங்க ஆளுங்க சந்தோஷமா இருக்கட்டும், நம்ம ஆளுங்க வரும்போது நாம கொஞ்சம் கொள்ளடிப்போம் அப்படின்னு இந்த அதிகாரிகள்லாம் யோசிச்சுட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி 3வதாக ஒரு கட்சி வந்த உடனே இந்த ஒட்டுமொத்த அரசு அதிகாரிகளும் தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தின் பக்கம் சாய தொடங்கிட்டாங்க. ஏன்னா விஜய் அவர்களை அசைக்க முடியாது. இளைஞர்களினுடைய வாக்கு வங்கி விஜய் தான். அடுத்த தலைமுறையும் விஜய்க்கு தான் ஓட்டு போடும். அந்த அளவுக்கு விஜய் அவர்கள் ஒரு ஈர்ப்பு சக்தியாக இருக்கிறார். இனிமே ஃபியூச்சர் தமிழக வெற்றி கழகம் தான். 2 திராவிட கட்சிகளுக்குமே எதிர்காலம் இனிமே இல்லை என்பதை இந்த அரசு அதிகாரிகள் உணர்ந்து விட்டனர். அதனால திமுக மட்டும் இல்லைங்க, அதிமுகவும் சரி, 2 திராவிட கட்சிகளுமே என்னென்ன பீரியட்ல எவ்வளவு கொள்ளடிச்சாங்க, எவ்வளவு ஊழல் பண்ணாங்க அப்படிங்கிற எல்லா விஷயமும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளுக்கு தெரியும். இந்த அதிகாரிகள் தான் துணை போயிருப்பாங்க. எந்த டிபார்ட்மெண்ட்ல எப்படி கொள்ளடிக்கலாம் அப்படின்னு ஒரு அமைச்சருக்கு சொல்லி கொடுக்கிறதே இந்த அதிகாரிகள் தான். சரிங்களா? சோ இந்த மாதிரியான அதிகாரிகள் எல்லாருமே தற்பொழுது இந்த திராவிட கட்சிகளை சேர்ந்த அரசியல்வாதிகளை காட்டி கொடுக்க தயாராகிவிட்டனர். தமிழக வெற்றி கழகம் குறிப்பாக திமுகவை தான் டார்கெட் பண்ணுது. அதிமுகவை கூட ஒரு பக்கம் சைட்ல வச்சு சாஃப்ட் கார்னர்ல தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா திமுகவை விடக்கூடாது, அதுவும் உதயநிதியை விடவே கூடாது என்ற ஒரு விஷயத்துல தெளிவா இருக்காங்க தமிழக வெற்றி கழகம். அப்ப அதன்படி பார்த்தீங்கன்னா, இந்த திமுகவினர் கடந்த 5 ஆண்டுகால ஆட்சி மட்டும் இல்லாம இதற்கு முன்னால ஆட்சி செய்யும் பொழுதெல்லாம் எந்தெந்த ஆட்சியில எவ்வளவு கொள்ளடிச்சாங்க, எப்படி ஊழல் செஞ்சாங்க, இந்த விஷயம் எல்லாமே தெரிந்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த திமுகவுக்கு துணை போன அரசு அதிகாரிகள். சரிங்களா? இந்த அதிகாரிகளோட லிஸ்ட தற்பொழுது தமிழக வெற்றி கழகம் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்களாம். இந்த அதிகாரிகளை எல்லாம் பிடிச்சோம் அப்படின்னா, திமுகவுல எந்த அமைச்சர், எந்த எம்எல்ஏ, திமுக குடும்பத்துல இருக்கிற முக்கியமான ஆட்கள், உதயநிதி உட்பட யாராரு எப்படி எல்லாம் கொள்ளடிச்சாங்க, ஊழல் பண்ணாங்கிறதெல்லாம் எங்க கிட்ட சொல்லிடுங்க. உங்களை நாங்க விட்டுறோம், அதிகாரிகளை நாங்க விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி தமிழக வெற்றி கழகம் ஒரு பிளான் பண்ணி தற்பொழுது அரசு அதிகாரிகளோட லிஸ்டை எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்களாம். இந்த விஷயம் தெரிஞ்சதுமே அரசு அதிகாரிகள்லாம் தமிழக வெற்றி கழகத்தின் பக்கம் சாய ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா அப்புறம் இவங்க பிழைக்கணுமா இல்லையா? அதுதான் நான் ஏற்கனவே சொன்னேன். யார் ஆட்சிக்கு வந்தாலும் அரசு அதிகாரிகள் மாறவே மாட்டாங்க. அந்த ஆட்சியாளருக்கு ஆதரவா அப்படியே போயிடுவாங்க, கிட்டத்தட்ட ஜால்ரா மாதிரி. சோ இந்த மாதிரியான ஒரு நிலைமை இந்த அதிகாரிகளுக்கு உண்டு. நம்ம அதிகாரிகளையும் குறை சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, அதிகாரத்துல இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் நினைச்சா எந்த அதிகாரியை வேணாலும் டிரான்ஸ்பர் பண்ண முடியும், வேலையை விட்டு தூக்க முடியும். அதனால முதலமைச்சரையோ அமைச்சர்களையோ அது எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இந்த அதிகாரிகள் பகைத்துக் கொள்ள மாட்டார்கள் அப்படிங்கிறது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நியதி. சரிங்களா? அதனால அரசியல்வாதிகள் மாறுவார்கள், ஆனால் அதிகாரிகள் மாற மாட்டார்கள். அதிகாரிகள் நிலையானவர்கள். சரி, இப்ப இந்த அதிகாரிகள்லாம் காட்டி கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்களே அப்படிங்கறதெல்லாம் தமிழக வெற்றி கழகத்துக்கு சாதகமா இருக்கும், திமுகவுக்கு எதிராகவும் மாறும். ஆனா இந்த விஷயத்தை திமுக எப்படி கையாளும் அப்படின்னு பார்த்தோம்னா, திமுகவால் தற்பொழுது எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலைமையில் இருக்காங்க. அதாவது அவங்க என்ன பெருமைப்பட்டுக்கிட்டாங்க அப்படின்னா, திமுக நம்முடைய ஆட்களை தான் நாம அனுப்பி தமிழக வெற்றி கழகத்தை காப்பாத்தி வச்சிருக்கோம். நம்ம கம்யூனிஸ்ட், நம்ம முஸ்லிம் லீக், நம்ம விடுதலை சிறுத்தை,
இவங்களை அனுப்பிதான் காப்பாத்தி வச்சிருக்கோம். நம்ம கூப்பிட்டா நம்ம சொன்னா மறுபடியும் நம்ம பேச்ச கேட்டுட்டு இவங்க நம்ம பக்கம் வந்துருவாங்க. தமிழக வெற்றி கழகத்தோட ஆட்சியை கவிழ்த்துருவாங்க அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் இந்த மொத்த குடும்பமும் நம்பிக்கிட்டு இருந்திருக்காங்க இவ்வளவு நாளா. ஆனா இப்போ ஒரு உண்மை வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. அதாவது நம்ம விடுதலை சிறுத்தையோ அல்லது கம்யூனிஸ்டோ முஸ்லிம் லீக்கோ இந்த கட்சிகள் தமிழக வெற்றி கழகத்தை விட்டு இனிமே வரமாட்டார்கள் என்பதுதான் உண்மை. காரணம், இவங்க எல்லாருக்கும் அமைச்சர் பதவி கொடுத்து அவங்கள அழகு பார்த்துட்டாங்க. இந்த திமுக பலமுறை தமிழ்நாட்டுல ஆட்சி பண்ணியிருக்காங்க. எப்பவுமே முஸ்லிம்க்கு அமைச்சர் பதவியும் கொடுத்ததில்ல. அதே போல பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர்களையும் அவங்களுக்கும் அமைச்சர் பதவி அதிகமா கொடுத்தது கிடையாது. ஒரு ஆளுக்கு கொடுக்கறதே பெரிய விஷயம். அதுவும் ராசாவுக்கு கொடுப்பாங்க, அவ்வளவுதான். மற்றபடி பெருசா பட்டியல் சமுதாயத்தை கவனிக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது திடீரென்று தமிழக வெற்றி கழகம் பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த 8 பேருக்கு அமைச்சர் பதவி, முஸ்லிம்க்கும் அமைச்சர் பதவி, கிறிஸ்தவர்களுக்கும் அமைச்சர் பதவி, 10க்கு 2 பிராமணர்களுக்கு அமைச்சர் பதவி, இப்படி எல்லா ஜாதி மதத்துக்கும் அப்படியே வாரி வழங்கிட்டாங்க அமைச்சர் பதவிகளை. இதனாலதான் தமிழக வெற்றி கழகம் தற்பொழுது ஸ்ட்ராங்கா இருக்கு. தமிழக வெற்றி கழகத்தின் மீது நமக்கு நிறைய கருத்து வேறுபாடு உண்டு, அதையும் நான் சொல்லிடுறேன். சரிங்களா? அவங்களுடைய செயல்பாடுகள் 100% சரி அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். நம்முடைய கொள்கைக்கு, நம்முடைய இந்து மதம் சார்ந்த, நம்முடைய தேசியம் சார்ந்த இந்த கொள்கைக்கு தமிழக வெற்றி கழகம் எதிராகத்தான் இருக்காங்க. ஆனா அதே நேரத்துல இந்த திராவிட கட்சிகளை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது தமிழக வெற்றி கழகம் பரவாயில்ல அப்படின்னு தான் தோணுது. சரி, இப்ப இத திமுக கையாளாகாத நிலைமையில, அதாவது அதை சரியா கண்காணிக்க முடியாத நிலைமையில இருக்காங்க. எந்தெந்த அதிகாரிகள் எல்லாம் போட்டு கொடுப்பாங்கன்னு திமுகவால கண்டுபிடிக்கவும் முடியாது. அப்படியே தெரிஞ்சாலும் திமுகவால அந்த அதிகாரிகளை எதுவும் செய்யவும் முடியாது. ஏன்னா அதிகாரம் கைமாறி விட்டது. அதனால தற்பொழுது இதை எப்படி சரி பண்றது அப்படின்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பாஜகவிற்கு தூது விட்டு பார்த்துக்கிட்டே இருக்காங்க திமுக. அதாவது அடுத்த எம்பி எலெக்ஷன்ல எல்லாம் நாங்க கூட்டணிக்கு வரோம் அப்படிங்கிற மாதிரி தூது விடுறாங்க. நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தூது விட்டுட்டு தான் இருக்காரு. திமுக அதிமுக 2 பேரும் ஒன்னு சேர்ந்து பாஜகவோட சேர்ந்து ஒரு கூட்டணி வைக்கலாமா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறாராம். உதயநிதியும் அதையே தான் யோசிக்கிறாராம். ஏற்கனவே விஜய் அவர்கள் மெஜாரிட்டி கிடைக்காம அலையும் பொழுதே உதயநிதி என்ன யோசிச்சார் அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சரா இருக்கட்டும், நம்ம ஆதரவு கொடுத்து நம்ம 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துடலாம் அப்படின்னு உதயநிதி அப்பவே யோசிச்சாராம். அப்போ உதயநிதிட்ட இது வேண்டாம், சரிபட்டு வராதுன்னு சில பேர் சொல்ல, அதற்கு பிறகுதான் அந்த முடிவுலாம் கைவிடப்பட்டிருக்கு. ஆக மொத்தம் திமுக அதிமுக 2 திராவிட கட்சிகளும் ஒன்று சேரணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்திலையும் இருக்காங்க. ஒன்று சேர்ந்து எப்படியாவது விஜய் அவர்களை வீழ்த்தி விட்டு மறுபடியும் நம்ம ராஜ்யத்தை கொண்டு வரணும், அதற்கு பிறகு இந்த அதிகாரிகள் தன்னால நம்ம பக்கம் வந்துருவாங்க அப்படின்னு இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. தற்பொழுது இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லதான். ஆனா அதே நேரத்துல இன்னும் ஒரு 3 மாதத்திற்கு பிறகு இடைத்தேர்தல் வரும் பொழுது ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்பி ஆட்சியை கவிழ்க்கலாமா அப்படின்னு திமுக அதிமுக 2 பேருமே பிளான் போட்டுட்டு இருக்காங்க. இதற்கு பாஜக ஒத்துழைக்குமா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ஏன்னா திராவிடம் இல்லாத தமிழகத்தை எதிர்பார்ப்பது பாஜக தான். அப்படி இருக்கும் பொழுது திராவிடம் இல்லாத தமிழகம் தற்பொழுது உருவாகி இருக்கிறது. பாஜக இதை விரும்புகிறது என்றுதான் நானும் நினைக்கிறேன். ஏன்னா திராவிட கட்சிகள் பாஜகவை எதிர்த்து கொண்டே இருப்பார்கள். அதாவது அதிமுக கூட பழகுற மாதிரி தான் இருக்கும், ஆனா பின்னாடி பாஜகவை முதுகுல குத்திடுவாங்க. சோ அதனால பாஜக தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சியை கவிழ்க்கக்கூடிய எண்ணத்திலும் இல்லை. ஆனாலும் இந்த திராவிட கட்சிகள் விஜய் அவர்களையும் தமிழக வெற்றி கழகத்தையும் எப்படி எதிர்கொள்ளப் போகிறார்கள் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அதே நேரத்துல முதலமைச்சர் விஜய் அவர்களே, நீங்கள் திராவிட கட்சிகளை சேர்ந்த அரசியல்வாதிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னா முதல்ல திமுகவை டார்கெட் பண்றீங்க. தயவு செய்து பாரபட்சம் பார்க்காமல் திமுகவுல எல்லா அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள் எல்லார் மேலையும் சமமான நடவடிக்கையை எடுங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன். மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.